வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாசிவராத்திரி எல்லோரும் நல்லா சிவனை வழிபட்டிருப்பாங்க, குலதெய்வம் வழிபட்டிருப்பாங்க. ஸோ இதில் இந்த இந்த விஷயத்தை தொட்டு ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. இப்போது இந்தியா ஒரு ஆன்மீக பூமி, ஞானம் முழுமை பெற்ற ஒரு நாடு. எஸ்பெஷலி தமிழ்நாடு ஞான களஞ்சியமாகவே இருக்கிறது. அங்கே இருக்க மண்ணும் காற்றும் கூட அந்த தன்மையில் நிறைஞ்சு படிக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மையா இல்லை எல்லாரும் சொல்கிறதுனாலையான்னு கேட்டால் உண்மையும் கூட தான். எல்லாரும் எந்த மாதிரி சொல்கிறாங்கிறதும் கூட வச்சு தான். ஏன்னா நம்மக்கிட்ட அப்படி ஒரு உதாரணம் இருக்குது. வீரம முனிவர் இருக்கட்டும், அப்புறம் ஜியு போப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல தமிழ் அறிஞர்கள், மேக்ஸ் முல்லர், அப்புறம் இந்த மாதிரி நிறையா, இப்போ பெரிய சட்னி ஆபத்துக்கு வரல, இந்த மாதிரி நிறைய பேர் தமிழை அவங்க புகழ்ந்து தான் தமிழ் எவ்வளோ பழமையான ஒரு செழுமையான இனிமையான மொழினே தெரிஞ்சிச்சு. அதாவது அதை தொட்டு தான் இந்த பாரதியார், பாரதிதாசன் இவங்கெல்லாம் புது கவிதை, மரபு கவிதை அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. இப்போது அதுக்கு முன்னாடி செய்யுள் வடிவில் தான் இருந்துச்சு தொல்காப்பியர் எழுதினது. அதுக்கப்புறம் அந்த சங்க நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேற்கணக்கு நூல்கள், இந்த மாதிரி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இவங்க என்னதான் சொல்லி வந்தாங்க? ஞானம் அடைஞ்ச பூமி, ஞானமானதுன்னு சொல்லி வந்தாங்களா? இல்லை, அவங்க சொல்லலை. அந்த ஞானமான மனிதர்கள் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லைனாலும் அவங்க இருந்து போன இடம் அவ்வளோ ஞானமானது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம ஞானமான பூமின்னு சொல்கிறோம். அவங்க வாழ்ந்த காலத்தில் இருக்கிறத விட அவங்க இருந்த இடத்துல நம்ம இருக்கோம். அவங்க சொல்லி போன கருத்து நம்ம இடத்துல இருக்கோம், பிறந்திருக்கோங்கிறது தான். அப்படி தான் இங்கே பெருமை. இந்தியா முழுக்க இங்கே கோவில்களும் ஆன்மீக பொக்கிஷங்களும் கலாச்சாரங்களும் பொங்கி ஒளிஞ்சு இருந்தது உண்மை. காலப்போக்கில் அதுவும் இப்போ டேட்டா பேஸ் வந்தப்போ எல்லாமே உணர்வுலேருந்து டேட்டாக்கு மாறிடுச்சு. அது இன்னும் இதை குறிப்பாக சொல்லணும்னா, வட பகுதியை விட தென் பகுதி அந்த ஆன்மீகத்துலேயும் ஞானத்துலேயும் கொஞ்சம் உச்சநிலையில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு இயற்கை தான், பிரபஞ்சம்தான் காரணமாக இருக்கலாம். அந்த பிரபஞ்சத்தோட திசைவு, இந்த பூமியினுடைய தன்மை, இதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதுவும் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நாமளே இப்போ அதிக மழை பெய்யும் இடம் சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்றோம், முசின்ராம். அது இயற்கையின் காரணமாக நடக்குது. அதே மாதிரி அரோரா அந்த பகுதியில் மட்டும் நடக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த சூரியன் அந்த அந்த பூமியோட காந்த அலை, இவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆகிறதுனால, அலைமெண்ட் ஆகிறதுனால அந்த அரோரா அந்த கலர்ஸ் வருது. அதுவும் பர்டிகுலர் டைமுக்குள்ள. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அதிசயங்களும் குறிப்பிட்ட இதுவும் ஒரு இடத்துல வச்சுருக்கிறதுல ஆன்மீகமாக ஸ்பெஷலாக வச்சுருக்கிறது, ஜாஸ்தியாக வச்சுருக்கிறது இந்தியாவில். அதனால நம்ம ஆன்மீக பூமின்னு சொல்கிறோம். இங்கே இருக்க ஞானம் அடைஞ்சவங்க கூடின கருத்துக்கள் தான் உலகம் ஃபுல்லாக போயிருக்கு. நாம தான் உலகத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதனால தமிழ் அவ்வளோ தொன்மையானது, பழமையானது, புதுமையானது. இறை மொழி, மௌனத்துக்கே மொழி சொல்கிறதுனா அது தமிழ் தான். இப்போ இருக்க ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் நானோ டெக்னாலஜிக்கும் ஒரு அட்வான்ஸ் இருக்காதுன்னா அதில் கூட தமிழ் இருக்கும். நமக்கு தெரியாதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் இப்போ நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ஒரு 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 சுற்றுப்பயணம் கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு சர்வைவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். அந்த புரிதலே உங்களை ஞான நிலை நோக்கி தள்ளிடும்.
இவ்வளோதான் வாழ்க்கை யாரையும் ஒன்றும் இல்லை. ஒரு போஸ்ட் மாட்டம், அதாவது பிண அறுக்கும், அதாவது இந்த அந்த அந்த கலையில் படிக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேளுங்களேன், வாழ்க்கைனா என்ன, உடல்னா என்ன, இவ்வளோதானா அப்படின்னு அவங்க ஒரு ஒரு அறிவு, ஒரு புரிதல் வச்சுருப்பாங்க, சாதாரண இங்கே இருக்க மனிதர்கள்லேயே. அப்போது இந்த மாதிரி உலகத்தில் கம்பேர் பண்ணும்போது இந்தியா புரிதல் உள்ள நாடு. ஏன்னா இங்கே அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அந்த சக்தியை நம்ம வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இணைச்சிருக்கோம். அது சூரியக்கலையை சந்திரக்கலையாக வந்து அது பரிமளித்து இப்போது சூரியன்லேருந்து வர கதிர்கள் எப்படி நமக்கு பூமி வருதோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க ஞானம் ஒரு ஒளி வீசி வெளியில் எல்லாத்துக்கும் உலகத்துக்கே வெளிச்சமாக காட்டப்பட்டிருக்கு. இது உண்மையான உண்மைதான். இன்னும் ரகசியங்கள், இன்னும் அதிசயங்கள்லாம் வெளிவராமே இருக்குது. இது உண்மை. இது எந்த மாதிரி வெளியே வரணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தான் வருமே ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல வந்துடும், இல்லை இப்போ இருக்கிறது தான் நிரந்தரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மாற்றம் ஒன்று தான் மாறாதங்கிற மாதிரி முன்னாடி நிறைய பல டெக்னாலஜி இருந்திருக்கும், அது மறைஞ்சிருக்கும். இப்போ இருக்கிறது இன்னும் வர காலத்தில் சுத்தமாக மறைஞ்சு இதை விட இன்னும் அட்வான்ஸாக வரும். ஸோ முன்னாடி அட்வான்ஸாக இருந்திருக்கலாம், இப்போ இருக்கிறத விட இன்னும் அட்வான்ஸாக வரலாம். இது மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு சுழற்சி மாதிரி, இந்த பூமி சுழற்சி மாதிரி இங்கே அந்த நாகரிகமும் அந்த தொழில்நுட்பமும் அந்த புரட்சி அப்படியும் அதுவும் ஒரு சுழற்சியில் தான் போயிட்டுருக்கு. இது ஒரு லூப். அந்த ஹோலுக்குள்ளே வந்து காலம் சுற்றுதா, இல்லை நம்ம கலாச்சாரம் சுற்றுதா, இல்லை நம்மளோட பண்பாடு மனம் சுற்றுதான்னா, இங்கே இறைவனோட நம்மளை கட்டமைக்கப்பட்டிருக்க இந்த மனம்தான் இங்கே எல்லாமே வேலை செய்யுது. யாரோட மனம்? ஒரு தனி மனிதனோட மனம், ஒரு தனி பொருட்களோட மனம், இந்த பூமி மாதிரி இங்கே இருக்கவங்களோட மனம், ஒட்டுமொத்த கான்சியஸ் கலெக்ஷன். அதான் இப்போது அது எப்படி சொல்லலாம்னா, இங்கே ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது இல்லையா? ஒரு தமிழகத்தில் ஒரு முதலமைச்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கானது. இதே மாதிரி தான் எல்லாம். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு ஒரு எலெக்ஷன், இந்த பூமிக்கு ஒரு எலெக்ஷன். அப்போது நிறைய பூமிகள் சேர்ந்தது ஒரு எலெக்ஷன் தனித்தனியாக வச்சு அவங்கள வந்து வழிநடத்துறதுக்கு ஒரு எலெக்ஷன் இருக்கு இல்லையா? இது மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. இங்கே இருக்க தெய்வங்கள் சூட்சும நிலையிலேருந்து, அதாவது குலதெய்வத்திலேருந்து காவல் தெய்வங்கள்லேருந்து அப்படி படிநிலை எடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைரவர், இந்த மாதிரி நடராஜர், இதில் ஐயப்பன், இந்த மாதிரி போய் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார், முருகர், இந்த தன்மையில் போய் அப்புறம் மகாலட்சுமி, இந்த மாதிரி கல்விக்கு, அப்புறமா ஒரு மனிதனுக்குரிய இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் படைத்தல், காத்தல், அழித்தல் செய்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிற தன்மையில் கொண்டு போய் அதுக்கப்புறம் மொத்த இறைவன், இந்த ஒரே இறைவனுக்கு நீங்கள் ஜோதின்னு வச்சுக்கலாம், இறைவன் வச்சுக்கலாம், பரமாத்மா வச்சுக்கலாம். இப்படி இந்த கட்டமைப்பில் இங்கே மனிதன் அந்த பரமாத்மா கூட சேரவும் முடியுது, அந்த நடுவில் இருக்க சிவன், விஷ்ணு, வந்து பிரம்மா, இவங்க கூடயும் கனெக்ட் ஆக முடியுது, நடுவில் இருக்க தெய்வங்கள் வழியும் கனெக்ட் ஆக முடியுது, கடைசியில் நம்ம முன்னோர்களையும் கனெக்ட் ஆக முடியுது. ஏன் மனிதர்களுக்கு மட்டும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இறைவன் பரமாத்மா மனிதனோட ஒரு சொரூபம், மனிதனோட ஒரு நகல். அதனால ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோலால் திரும்ப திரும்ப வரும்போது ஒட்டுமொத்த கான்சியஸை கரெக்ட் பண்ணும்போது பரமாத்மா மாதிரி ஒரு நகல் எடுக்க முடியும். பரமாத்மா மாதிரி நகல் எடுக்க முடியும். பரமாத்மா ஆகாது. பரமாத்மா ஆயிட்டா நம்ம எப்படி பேச முடியும், சொல்ல முடியும், அதை விளக்க முடியும்? அதுவே அது கருணை கொண்டு அது இறங்கி வந்து மனித ரூபம் எடுத்து சொல்லுது. ஸோ இந்த பூமியில் இங்கே ஞானம் இருக்கிறது உண்மை,
அப்போது இந்த மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 வருஷத்தில், வேணாம் 50 வருஷம் இதுக்கு, ஒரு 10 வருஷம், 5 to 10 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 75% மக்கள் அவைக்கு ஆயிருப்பாங்க. ஒட்டுமொத்த அவைக்கு நடந்துடும். ஒட்டுமொத்தமாக தீமைகள் அழிஞ்சிடும், ஒட்டுமொத்தமாக நோய் அழிஞ்சிடும், ஒட்டுமொத்தமாக இங்கே வளம் ஒரு பாசிட்டிவான தன்மையில் கொடுக்கப்பட்டுரும். ஸோ இங்கே எது தேவை எது தேவையில்லைங்கிறது பிரிச்சறிஞ்சு அதை களை எடுத்து செதுக்கி செம்மைப்படுத்தி ஒரு விதமான ஒரு கட்டமைப்பில் இங்கே இன்னும் 5-10 வருஷத்தில் கொடுத்துருவாங்க. இது நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் இதுதான் நடக்கும். இதை ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லணும், இல்லை வேறு யாரும் இப்படி ஒரு கட்டம் கட்டி இப்படி தான் இருக்குன்னு சொல்லணும்னு இல்லை, அவசியம் இல்லை. அந்த காலமே இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. இதுவும் ஒரு லூப் ஹோல் தான். ஜனவரி மாதம் வந்தால் 2025க்கு ஜனவரி வந்துச்சு, 2025க்கு டிசம்பர் வந்துச்சுல, 2026க்கு ஜனவரி வருது, 2026க்கும் டிசம்பர் வரும். இது ஒரு லூப் ஹோல் தானே. இதே மாதிரி தான் இங்கே பூமியில் இருக்குது. இங்கே வருஷங்கள் 12 மாதங்கள் ஆகுது, அங்கே 12 யுகங்கள், 12 கோடி, இல்லை இந்த மாதிரி 12,000 கோடி, இந்த மாதிரி லட்சம் கோடி, இப்படி ஒரு சுழற்சியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னும் தீர்க்கமாக சொல்கிறது என்னென்னா, இந்த மகாசிவராத்திரியில் என்ன நடக்கப்பட்டதுன்னா, ஒரு குரூப் பீப்புள்ஸ், அவங்க டிவோட்டிஸ், அது வாழும் கலை மாதிரி, இந்த ஈஷா மாதிரி, நித்யானந்தர் மாதிரி, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்கக்கிட்ட எவ்வளோ மக்கள் போய் சேர்றாங்க. இவங்க தான் செலிப்ரேட் மகாசிவராத்திரியை முன்னெடுத்து சொல்கிற மாதிரி அப்படி பரவிட்டே வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த செயல் செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி மகாசிவராத்திரி நேற்று முடிஞ்சிருக்குன்னா, அடுத்த ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு உடனே அடுத்த மகாசிவராத்திரி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிளான் பண்ணணும், என்னென்ன செய்யணும், எவ்வளோ திட்டங்கள் கொடுக்கணும், என்ன மக்களுக்கு செய்யணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு வகையில் ஆன்மீக பிஸ்னஸ் ஆகிட்டே வருது. எப்படி கல்வி பிஸ்னஸ் ஆச்சோ, இந்த மாதிரி ஆன்மீகமும் பிஸ்னஸ் ஆச்சு. இங்கே பிரசாதம் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு 25 வகையான உணவுகள், 50 வகையான உணவுகள் கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்தணும், இல்லையா உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி தரோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இல்லை உங்கள் வீட்டில் பொருள் வரும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இல்லை இதன் மூலம் தொழில் நல்லா வளருங்கிறது எதாவது கொடுக்கணும். இப்படி எதாவது கொடுத்தா நீங்கள் அதிகமாக போயிடுவோம். ஸோ அரசியல் மாதிரி தானே ஆச்சு. இது அரசியலில் காசு கொடுத்து ஓட்டு போடுற மாதிரி இங்கே ஏதாவது பொருள் கொடுத்து அங்கே போகிறது. இது ஆன்மீகத்தில் இல்லை. இங்கே ஆன்மீகம் அப்படின்னாலும் என்ன தெரியுமா, வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சது. அங்கே விருந்தோம்பல் இருந்துச்சு, இன்னைக்கு அன்னதானம்னு வருது. அந்த விருந்தோம்பலுக்கு குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டு, இன்னும் யாராவது சாப்பிட்றவங்க இருக்கீங்களா, இருந்தால் வாங்க, அந்த உணவு கூடத்தை நாங்கள் அடைக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. நள்ளிரவில் யாராவது யாத்திரைகள் வந்துடுவாங்களோ, உணவு இல்லாமல் வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு, இருக்கீங்களா சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கீங்களா, வாங்க வாங்கன்னு சொல்லி எப்படி நம்ம மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறோம் அது மாதிரி சொல்லுவாங்க. இது அதே மாதிரி 2 தடவை குளித்தா மட்டும்தான் அவன் பிராமணன். அவன் தான் உயர்ந்த ஜாதி. பிராமணன் இப்போ சொல்லிக்கிறீங்களே உயர்ந்த ஜாதின்னு, உயர்ந்த ஜாதி. ஒரு திண்ணையில் ஒரு மற்றவங்களுக்கு தங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு விருந்தோம்பல் செய்யலைன்னா அவங்க உயர்ந்த ஜாதி கிடையாது. இங்கே பணத்தை வச்சு உயர்ந்தவங்க ஜாதி இல்லை, அவங்க செய்கிற கடமை வச்சு தான் உயர்ந்த ஜாதின்னு இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இல்லை, அது ஒரு 1800 1700 காலங்கள்லேயே இது இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 300-400 வருஷங்கள் முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் சங்ககாலம் 2000 நூற்றாண்டில் சங்ககாலம் சிலப்பதிகாரத்திலேருந்து காலத்திலேருந்து அடுத்து வந்த 11 கீழ்கணக்கு
மேல்கணக்கு காலங்கள் பூண்டி 5, 6 அந்த அதுக்கு அடுத்து சைவ மதத்தில் வந்து பதிகங்கள் வந்துடுச்சு. 12 திருமுறைகள் வந்துடுச்சு. அந்த 12 திருமுறைகளில் பண்ண அந்த நாயன்மார்கள்லேருந்து அந்த நால்வர், அதுலேருந்து 63 நாயன்மார்கள், நால்வருக்குள்ள அந்த சைவ மதம் ஒரு பக்கம் போது, அடுத்த கட்டத்தில் வந்துட்டாங்க ஆழ்வார்கள் வந்துட்டாங்க பெருமாளை பற்றி புகழ்ந்து சொல்கிறதுக்கு, பெருமாளை பற்றி உயர்த்தி சொல்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டையும் வந்த காலத்தில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இவங்க சண்டையை சரி பண்ணுறதுக்கு புத்த மதம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய பலியிடுறோம், நிறைய விலங்குகளை கொள்கிறோம், இந்த மாதிரி செய்கிறதுனால புத்த மதம் வந்துடுச்சு. புத்த மதம்னா ஆசையை ஒழிக்கணும், ஆசையை துன்பதுக்கு காரணம், பலியிடக்கூடாது, இந்த மாதிரி வந்து மனிதர்கள்ட்ட வந்து இப்படி தான் பேசணும், அப்படி தான். அந்த கலிங்க போர் எடுத்துட்டிங்கன்னா அசோகர் வந்து மாறினதுக்கு என்ன காரணம்? உயிர்கள் கொல்லக்கூடாது, அது படை எடுத்து போகிறதா இருந்தால் கூட அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பரவப்பட்டது. அதே காலகட்டத்தில் ஔவையார் நிறைய சேர சோழ காலத்தில் வந்து அந்த படையை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதியமானுக்கும் நெடுங்கிலி அவங்களுக்கும் சண்டையை வந்து இவங்க தூதுவர் வந்து நிறையா சரி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து குறுநில மன்னர்கள் இருந்தாங்க, பேரரசு இருந்துச்சு. இந்த மாதிரி காலம் போய் அப்படி அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கலப்பிரர்களுக்கு அப்புறம் சங்க காலத்துக்கு அப்புறம் என்ன 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு இருண்ட காலம்னு சொல்லி கலப்பிரர்கள் காலம் இருக்கு. அந்த கலப்பிரர்கள் காலத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன வளர்ந்துச்சு, எது அழிஞ்சிச்சு, ஒண்ணுமே தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க, முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், குறுநில மன்னர்கள், இந்த பாரி, ஆரி, அந்த அந்த கடையெழு வள்ளல்கள், அதியமான், அந்த மாதிரி வந்துட்டாங்க. இவங்கள தாண்டி வந்தது என்னன்னா விஜயநகர பேரரசு. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்தியா அப்படி ஒரு கட்டத்துலேயும் அந்த ஆன்மீகத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. ஒரு கட்டத்தில் பஸ் அவுட் ஆனது வந்து இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்போது காலம் வந்து என்ன ஆன்மீக தேவையோ அதை கட்டமைச்சுக்கிட்டே வருது. இங்கே மனிதன் கட்டமைக்கலை, இங்கே இருக்க மக்களோட மனம் கட்டமைக்குது. ஒரு காலத்தில் சினிமா நடிகரில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அது இந்தியாவில் இவ்வளோ கொண்டாடி இருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சீரியல், இவ்வளோ இது என்ன காரணம்னா மக்களோட மனம். முதல்லலாம் மென்மையாக பேசுவாங்க, இப்போ கத்தி தான் பேசுகிறோம். சவுண்டு அதிகமாகிடுச்சு. அந்த மௌனங்கிறதே வந்து கொஞ்சம் மாறி சத்தத்துக்கு போயிடுச்சு. பாட்டெல்லாம் ஒரு 20 பாட்டு 30 பாட்டு செயல் வடிவத்தில் இருக்கும். இப்போல்லாம் பாட்டெல்லாம் 5 நிமிஷம்தான், ஆனால் அதுவே பயங்கரமாக இருக்குது. பஞ்சபூதங்கள் அப்போ இருந்ததும் இப்போ தான் இருக்குது, ஆனால் எல்லாமே மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, மனத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே மனம் போல் வாழ்வுங்கிறது மாதிரி மக்கள் மனம் எந்த மாதிரி உள்ளதோ இதுதான் இங்கே கட்டமைக்கப்படுது. ஸோ இப்போ இருக்க மக்கள் மனதை இன்னும் தியானம், தவம் அப்படின்னு மாற்றி இந்த மக்கள் மனதை சாப்பிட்டு, அதாவது என்னென்னா ஒரு ஹார்டான ஒரு தன்மையை சாஃப்டா மாற்றி மெல்ட்டாக அன்பு கருணைகள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே அவங்க எப்படி வந்து மாடரேட் பண்ணிடுவாங்கன்னா மக்கள் வந்து அந்த ஒரு ஆதி காலத்தில் இருந்திருப்பாங்கல்ல அதே தன்மையை இப்போ மாடர்ன் காலத்தில் இருந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு ரிஷினா ஒரு கோவணம் கட்டிக்குவார். அதே மாதிரி ஒரு காவி உடை கட்டிக்கிட்டு ஒரு கையில் வச்சுருப்பாரு, ஒரு படம் வச்சுருக்கோம்ல, ருத்ராட்சம் போட்டிருப்பாரு. அப்படி அவர் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு முனிவர், ஒரு சித்தர் எப்படி இருப்பார் ஒரு படம் வச்சுருப்போம்ல, அந்த ரேஞ்சில் இப்போ இருக்கவங்க டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டு தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க சித்தராக இருப்பாங்க. கிருஷ்ணர் ஒரு புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த பஞ்சகசம் கட்டிக்கிட்டு அந்த பட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு உடையெல்லாம் போட்டு கலண்டரில் படம் வருதுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக தான் இருப்பார், நார்மல் ட்ரெஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து லூப் நடந்துகிட்டே இருக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கு மனத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே உடைகளும் கலாச்சாரங்களும் வார்த்தைகளும் அந்த மாதிரி வருது. ஆனால் சுவை என்னமோ ஒன்று தான், அந்த மனம் ஒன்று தான், ஆனால் வார்த்தைகளும் அது வர்ற இடங்களும் தான் வேறு, அது சொல்கிற மனிதர்களும் தான் வேறு.
அனுபவிக்கிற இங்கே ஆன்மா ஒன்று தான். இந்த மனம் எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறத பொறுத்து தான் இந்த உலகம் வந்து அதோட சுழற்சியை மாறிக்கிறதே ஒழிய இங்கே எதுவும் புதுசாக மாறல. இப்போது இங்கே மனம் வந்து இன்னும் ஒரு 5-10 வருஷங்கள்ல இந்த மனம் எல்லாமே ஒடுங்கப்படுறது நிலை கொடுத்துரும். அறிவு மலர்ந்து ஞானம் மலர்ந்து ஒவ்வொருத்தரும் என்லைன்மெண்ட் ஆகும்போது இங்கே பூமி ஆக்சுவலாக நார்மல் மோடுக்கு வந்துடும். நம்ம ஆதி காலத்தில் அமைதியான காலத்தில் இருந்த காலத்தில் இருந்துச்சோ அது மாதிரி வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் வர காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த இதெல்லாம் நம்ம வந்து விட்டு போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, தமிழில் வந்து அந்த சங்ககால பாடல்களில் என்ன சொன்னாங்க, அந்த 18 கீழ்கணக்கு மேல்கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் புறநானூறு அகநானூறு பாடல்கள், குறுந்தொகை, அந்த மாதிரி பாடல்கள்லாம் குட்டி குட்டிய பாடல்கள்லாம் வெளியே எடுத்து அதை சினிமா பாட்டாக்கி மக்கள்கிட்டலாம் கொண்டு வந்து இவ்வளோ வளம் உள்ளது, இவ்வளோ பாருங்கள், நம்ம எவ்வளோ நிலத்தை பிரிச்சிருக்கோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பிரிச்சிருக்கோம், அதுக்கு நிலம் பிரிச்சிருக்கோம், அதுக்கு உணவு பிரிச்சிருக்கோம், இவ்வளோ வகை 150 வகையான நெல்மணி வகைகள் இருந்திருக்கு, 200 வகையான மீன்கள் இருந்திருக்கு, அவ்வளோ மாடுகள் இருந்திருக்கு, காளைகள் இருந்திருக்கு, செல்வங்கள் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாவே பால் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் பால் வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு காரணம் இங்கே இருக்க தன்மையை வந்து யாரோ ஒருத்தர் அதிகப்படுத்தி வெளிக்கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அவ்வளோ பால் வளம். பொன் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொற்காசுகள் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போது திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, காசு நல்லது அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும், அந்த செல்வத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ அதில் வந்து சொல்லியிருப்பாரு, செல்லா காசு கொடுத்துருவான்னு சொல்லியிருப்பாரு. அந்த காலத்தில் தங்கம் காசு இருக்கும் இல்லையா, அந்த தங்க காசு இருக்கிறது வந்து நம்ம இன்னைக்கு பணம் சொல்லிடுறோம். அந்த காலத்தில் தங்க காசு நிறைய இருக்கும், அதில் முத்திரை இருந்தால் மட்டும்தான் அந்த காசு செல்லும், இல்லைன்னா செல்லா காசு. எப்படி இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு 10 பைசா 20 பைசாலாம் இப்போ செல்லலைன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இப்போ நமக்கு 25 பைசாலாம் இப்போ வரதில்லை, 50 பைசா கூட வரதில்லை, ஒரு ரூபா தான் ஜாஸ்தி வருது இல்லையா, 2 ரூபா. அப்போ அதெல்லாம் இப்போ செல்லா காசு இந்த காலத்தில். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு 2000 ரூபாய் செல்லா காசு. அது மாதிரி அந்த காலத்தில் திருஞான சம்பந்தர் அவர் வாழ்ந்த காலத்துலலாம் அந்த தங்கம் காசில் அந்த அரசு முத்திரையோ அவங்க பர்டிகுலர் முத்திரை இல்லைன்னா செல்லா காசு. ஸோ அப்போ வந்து பாருங்கள், அப்பையும் காசு இருந்துச்சு, இப்பயும் காசு இருக்குது. அதுக்கு சில விதிமுறைகள் மாற்றங்கள் மாதிரி அப்பையும் ஞானம் இருந்துச்சு, இப்பயும் ஞானம் இருக்குது. ஆனால் இங்கே ஞானம் வந்து எப்படி ஒரு திரிஞ்சிருக்குன்னு பாருங்கள், இவ்வளோதான் வித்தியாசம். இதை தாண்டி எதுவும் புதுசாக பெருசாலாம் இல்லை. இங்கே மக்கள் வந்து என்னமோ நம்ம வந்து கலிகாலம்னால இங்கே அதிகமாக போட்டு மக்களை இது பண்ணிட்டாங்க, இது மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு அதிகபட்சமாக நம்ம பேசியே நம்ம இது மாதிரி ஆக்கிட்டோம். அப்படி பேசுறதுக்கு வெளியே என்ன தெரியுன்னா, நமக்கு ஃபோன் இருக்குது, அமெரிக்காவில் நடக்கிறத இப்போ வந்து ஒரு லைவாக பார்க்க முடியுது. நம்ம வந்து இந்த மகாசிவராத்திரி விழாவை அத்தனை ஆர்கனைசேஷன் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 50-100 இந்த மாதிரி ஆன்மீக அமைப்பு, ஆசிரமங்கள், மடாலயங்கள், ஆதீனங்கள், இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இங்கே டெக்னாலஜி வச்சுருக்கோம். இப்போ இதை விட இன்னும் டெக்னாலஜி இருந்திருக்கலாம்ல. நம்ம இப்போ பார்க்குறது இதுதான். அப்போ எப்படி விஷயம் உடனே நம்ம வீட்டில் உட்காந்துட்டே பார்க்குறோம் எங்கே உள்ள விஷயங்கள். அது மாதிரி தான் அந்த ஞானமும் இயல்பாக ஈஸியாக கிடைக்கிற இடத்துக்கு வந்ததுனால அதோட அலட்சியம் கூடிடுச்சு மக்கள்கிட்ட. எப்பவுமே ஒரு ஈஸியாக ஒரு பொருள் கிடச்சின்னா இங்கே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அலட்சியமாக பார்ப்போம். அப்போ இந்த ஞானம் அலட்சியமாக போக்குவரத்துக்கு என்ன காரணம்னா, நம்மகிட்ட இயல்பாகவே இருக்குது, அதனால இங்கே அந்த இது கிடைக்கல. நம்ம ஆங்கிலேயர்கள் வந்த நோக்கம் கூட நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தையும் கவர்ந்து போக தான் வந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்க கலாச்சாரத்தையும் அந்த ஆன்மீக சக்தியையும் தான் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்க கலை, புத்தகங்கள், இந்த மாதிரி கட்டிடக்கலை, இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க, கவர்ந்தாங்க, அங்கே இல்லாதது. அதே மாதிரி நமக்கு ஏன் அந்த பிரக்ஞை எதுவும் இல்லைன்னா, எப்போவுமே நம்ம வந்து அதிகபட்சமாக இருக்கிறத வந்து பெருசாக நினைக்க மாட்டோம் இல்லையா. உங்ககிட்ட ஒரு 1000 ஏக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் எவ்வளோ செய்யலாங்கிறத பொறுத்து, அந்த நிலம் வந்து உங்களுக்கு இருக்கிறத பொறுத்து நீங்கள் அசால்ட்டாக இருப்பீங்க. இதே ஒருத்தனுக்கு வந்து 5 சென்ட் தான் இருக்குன்னா அதை வச்சு தான் அவன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ வந்து உணவுக்கு, காய்கறிகளுக்கு இந்த மாதிரி ஒதுக்கி பார்த்து செய்வாங்க. 1000 ஏக்கர் வச்சுக்க நம்ம அசால்ட்டாக இருப்போம்ல. உணவு கொஞ்சம் போடுவோம், சும்மா வெட்டி இடம் போட்டிருப்போம், சும்மா
இந்த மாதிரி வந்து அதை பயன்படுத்தக்கூடிய பிரகையை வந்து குறைஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி தான் இங்கே நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வருங்காலத்தில் தமிழ், கலாச்சாரம், கட்டிடக்கலை, அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டெடுக்கணும்னா தமிழ் பேசணும். தமிழை வந்து தமிழன் தான் ஆடுவான், தமிழன் தான் ஆழ்வாங்கிறது மாதிரி எல்லாரும் இயல்பாக ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் எப்படி வந்து வாசல் தெளித்து கோலமிடுறது வந்து இப்போ எல்லாம் செஞ்சிட்ருக்காங்களோ அதை வந்து ஒரு நார்மலாக தானே செய்கிறோம். அதை பெருசாவோ பண்பாடோ தான் சொல்கிறது இல்லை. எப்படி இந்த விழாக்கள் கொண்டாடுறோம், தைப்பூசமாக இருக்கட்டும், அந்த அப்புறம் என்ன சொல்கிறது, கார்த்திகை தீப விளக்காக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும் மாதிரி நம்ம தமிழையும் இயல்பாக எடுத்துக்குவோம். தமிழையும் நம்ம எடுத்து பேசுகிறத பெருமையாக சொல்லாமல் அதை இயல்பாக கொண்டு வருவோம். எல்லாரும் சொல்லும்போது இயல்பாகிடும். மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுத்தாலே போதும், நம்ம இயல்பாக இருக்கிறத விட இன்னும் சூப்பராக தன்மைக்கு போயிடுவோம். இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நம்ம நம்ம இருக்கோம்ல. நான் வந்து வைரம். ஆனால் நான் இப்போ குப்பையாகவும் இதாகவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் எனக்குள்ள சில மாசுகளும் அங்கே இங்கே இருந்தாச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம வைரோங்கிறது நான் பிரகி வந்துட்டு அதை வந்து இந்த தண்ணியில் அலசலாமா, இல்லை துணி வச்சு துடைச்சிடலாமா, இல்லை என்ன பண்ணால் இந்த 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 வைரம் வந்து ஜொலிக்கும் அப்படிங்கிற தன்மையை எடுத்துட்டு அந்த வகையில் நம்ம என்ன செயல் செய்யும்போது அது அனைவரும் செய்யும்போது எப்படி வந்து ஒட்டுமொத்தமாக தூய்மையாக்கப்படும், ஒட்டுமொத்தமாக வந்து இந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்படுங்கிற மாதிரி இந்த செயல் நடக்கும்போது இயல்பாக நடக்கும். இதுக்கு மனம், மக்கள் மனதில் இறைவன் வந்து வரலாறு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு இதில் நாங்கள் வந்து முதல்ல அவங்கள சொல்லுவோம் இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து இப்படி செய்யலைன்னா இவ்வளோ பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மிரட்டி சொல்லுவாங்க. முதல்ல அன்பாக சொல்லுவாங்க, அப்புறம் மிரட்டி சொல்லுவாங்க. அதையும் கேட்கல அப்படின்னா அவங்களுக்குள்ளே புகுந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து அவங்கள மாற்றிடும் முடியுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் மாறினாலும் சரி, மாறாவிட்டாலும் சரி, மாறினால் இயல்பாக உங்களுக்குள்ள நடக்கும், மாறாவிட்டால் உங்கள் தன்மைக்குள் உடைத்து உள்ளே போய் அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. ஸோ இது எதுக்கு? நம்மவே வந்து ஒரு வலிக்கு ஊசி போடுறதுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு ஒருத்தங்க நோயாளி இழுத்துட்டு போய் அவரை போய் கட்டி வச்சு ஊசி போடுறத விட அவரையும் வந்து கையை நீட்டி இருந்தாங்க எனக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொல்லிட்டா எவ்வளோ இயல்பாகவும் வைத்தியதுக்கும் இருக்கும், அந்த வைத்தியத்தை ஏற்றுக்கிற அந்த அந்த நோயாளிக்கு இருக்கும். ஸோ இங்கே மனம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். இந்த மனத்தை சரி பண்ணி இந்த மனத்துக்குள்ள நல்ல விஷயங்கள்லாம் பரப்புனாலே போதும், இங்கே இருக்க தன்மை வந்து இயல்பாக மலர்ந்துடும். ஸோ அந்த பரத்துல அந்த அந்த மனம்குள்ளே என்ன கட்டமைக்கப்படணும் அப்படின்னா, நீ புதுசாக எதுவும் கற்றுக்க வேண்டாம், நீ புதுசாக எதுவும் உருவாக்க வேண்டாம். நீ ஏற்கனவே குப்பையாக சேர்த்து வச்சிருந்தது ஒரு கற்பனையில் இதுதான் மூட நம்பிக்கையாக சேர்த்து வச்சது. அந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடச்சிட்டு அறியாமையெல்லாம் போக்கிட்டு அந்த அறிவை எடுக்கும்போது அறிவை மலர செய்யும்போது இங்கே எல்லாமே பிரம்மம் பரமாத்மான்னு ஆயிருக்கும். அதுலேருந்து தான் வந்தோங்கிறது புரிஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து நம்ம வந்து ஏதோ தேடி போகிறதில்ல, இந்த முத்தி மோட்சம்லாம் ஏதோ தேடி போய் அடையிறதில்ல, நம்ம இருக்கிறதே அதுதான். அதைத்தான் நம்ம இந்த மாதிரி ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். நம்ம போகிற இடம் வந்து போகிற இடத்துக்கு தேடி போக தேவையில்லை, நம்ம இடத்துல தான் இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். இப்போ நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு ஏதோ கண்டுபிடிச்சி போகிறதில்ல, அது பேர் முக்தி மோட்சம் இல்லை. முக்தி மோத ஒரு பொருள் கிடையாது, அடைய வேண்டிய இடம் கிடையாது, அதுதான் நம்ம அப்படிங்கிறது உணர்ந்துட முடியும். பிரபஞ்சமே வேற, நான் வேற கிடையாது, நான் தான் பிரபஞ்சம் அப்படின்னு ஆறுது. பிரபஞ்சத்துக்குள்ள ஏதோ போராடுறது, அதுக்குள்ள பேசுறது, அது இல்லாம அந்த பிரபஞ்சமே நம்மளா ஆறுது. ஒவ்வொரு அணுவும் போய் எங்கேயோ அணுவான்னு தேடுறது இல்லை, அந்த அணுவே நம்மன்னு உணர்றது. ஸோ இங்க ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருட்களும் வந்து என்னன்னா நம்ம தான் அதுவாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்றது. அந்த அறியாமையை நீக்கினாலே நம்ம யாருங்கிறது தெரிஞ்சிடும். அதை நோக்கி தான் இங்கே ஒவ்வொரு மனமும், இங்கே வேற ஒன்றும் இல்லை, மனம் தான் கட்டமைக்கப்படணும், மனம் தெளிவாகணும், மனம் தூய்மையாக்கப்படணும். மனம் வந்து சரியாச்சுனாலே அந்த மாயையை விட்டுச்சுனாலே இங்கே வந்து வெளிச்சம் தன்னால் வந்துடும். அந்த மாயைங்கிறது வந்து இருள், அந்த இருளை போக்குறதுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு விளக்கு, ஒரு ஒளியே போதும், அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய விஷயமா யோசிக்க தேவையில்லாமல் அதை பண்ணவா இதை பண்ணவாங்கிறமா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணினாலும் நம்ம நோக்கம் இருளை போக்குறது அப்படிங்கிற தன்மையில் மட்டும் வச்சுக்கிட்டா அந்த மனம் அதோட தன்மையிலேருந்து சற்று விலகி அது ஒழுங்கப்படும் நேரத்தில் அறிவு தன்னால் மலர்ந்துவிடும். இங்கே ஒவ்வொரு மனிதரும் ஆனந்தத்தில் ஞானமாக மலர்ந்து போயிடுவாங்க. அதுக்கு இந்த மனம்தான் முதல்ல ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளே வரணும், சீரமைக்கப்பட்ட தன்மைக்குள்ளே வரணும். இதுக்கு மனம்தான்
நமக்கு வந்து உதவி, மனமே குருவாக இருந்து செயல்படணும்.